விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய குறள் என்னவென்றால் 12ஆம் அதிகாரம் நடுவு நிலைமை அதிகாரத்தில் 101வது குறள். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின். இதுதான் குறள் நண்பர்களே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருதலை பட்சம் அல்லாமல் பாரபட்சமின்றி அனைவரையும் சமமாக கருதி வாழக்கூடிய அறம் உள்ள மனிதர்கள் அவர்கள் நடுநிலைமையானவர்களுக்கு தகுதி உள்ளவர்கள். இதுதான் குறள் நண்பர்கள். அதாவது நடுவு நிலைமைக்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள். யார் என்றால், ஒருதலை பட்சம் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இல்லை சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள், ஏன் எதிரி என்று கூட பாராமல் அனைவரையும், அதாவது பாரபட்சம் எப்பொழுது அவன் ஒரு நீதிமானாக இருக்கின்ற பொழுது யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. நீ ஒரு நீதிமான், அந்த இடத்துல உனக்கு பகைவன் இருப்பான். அப்படி பகைவனாக இருந்தால் கூட எப்பொழுது நீ ஒரு நடுநிலைமையானவனோ அப்பொழுது நீ அனைவருக்கும் ஒன்றான ஒரு கருத்தை கூற வேண்டும், அனைவருக்கும் ஒன்றான ஒரு தீர்ப்பை கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அறமுள்ள தகுதி உடையவர்கள் தான் நடுவு நிலைமையானவர்கள். அதான் நடுவு நிலைமை அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே. இப்போ நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு மூணு நண்பர்கள் இருக்கும், 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன சண்டை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நீ தான் எங்கள் 2 பேருக்கும் பாரபட்சம் இல்லாத சொல்லணும், நடுநிலைமையாக சொல்லணும். நான் செஞ்சது தப்பா, அவன் செஞ்சது தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ அவரு என்ன பண்ணுவார், நடுநிலைமையாக இல்லை நான் சொல்கிறேன், இல்லை சில குறைபாடுகள் இது, இல்லை உங்கள்கிட்ட குறைபாடுகள் உறுப்பா, இது நார்மலான விஷயம், ஆனால் இந்த தப்பு நீ தான் செஞ்ச அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுக்கு அறிவுறுத்துவார். 3 நண்பர்கள் இருக்கின்றோம் என்றால் இதுதான் நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமை தான் தனக்கு நீதி கிடைக்காத பொழுது மனிதர்கள் எங்கு செல்கின்றார்கள், நீதிமன்றத்தை நாடி செல்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற ஜட்ஜி யார், அப்போ அவர் ஒரு ஜட்ஜி தான் நடுவு நிலைமையானவர். நீதிபதி 2 பேருக்கு பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பை ஆராய்ந்து விசாரித்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குபவர் தான் நீதிபதி. அதுக்கு தான் அவருக்கு பேர் ஜட்ஜ், நீதிபதி, நீதியை நிலைநாட்டுகின்றவர். அதனால தான் அங்கே இருக்க இதில் நம்ம தராசை சமமாக வச்சு நீதி தேவதை கண்களை இறுக கட்டி கொண்டு நான் யார் என்று பார்க்க மாட்டேன், ஒருதலை பட்சம் பார்க்காமல் நீதியை வழங்கக்கூடிய தர்ம தேவதை. அதனால தான் அங்கே வச்சுட்டு ஜட்ஜு அனுதினமும் தன்னுடைய அதாவது வழக்குகளுக்கு தீர்வு சொல்லி கொண்டிருக்கிறார். ஸ்போர்ட்ஸில் பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸில் நடுவு நிலைமையாளர்கள் யார், ரெஃபரி, அம்பையர்ஸ். இவங்க ஸ்போர்ட்ஸுக்கு நடுநிலைமையாளர்கள். சரி, இப்போ நம்ம ஊரில் அதான் எப்பயுமே பஞ்சாயத்து பண்ணுவார் பாருங்க. இல்லை ஏதோ ஒரு குற்றம் நடக்குது ஊரில், அதுக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டு அப்படின்னு நம்ம பழைய காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. அப்போ அங்கே உட்காருவர்கள் என்ன, 2 பக்கம் கருத்தையும் கேட்டு யார் மேலே தவறோ அவர்களுக்கு தீர்ப்பு கூறுபவர்கள் நடுவுநிலையாளர். சரி, ஒரு ஜென்ரல் நாலேஜ். இப்போது ரெஃபரி அண்ட் அம்பையர், அவர் நடுவர் தானே ஸ்போர்ட்ஸுக்கு, அவர் தானே நடுநிலைமையாளர். ஆனால் அவருக்கு என்ன அர்த்தம், என்ன வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரின்றவர் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விளையாட்டு கூடையே ஓடுவார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு அப்போ தான் தெரியுன்றதுக்காக கூடையே இங்கேயும் அங்கேயும் ஓடுவார். 2வது, அவர் கொடுக்கும் முடிவு ஏறக்குறைய இறுதியானது. அவருக்கு இந்த தேர்ட் அம்பையர்ன்ற விஷயம்லாம் கிடையாது. வேற ஒருத்தவங்க டிசிஷன் சொல்லணும்னா கிடையாது. ஒரு பிளேயர் ஒழுங்கு இல்லையா, டக்குன்னு ஃபஸ்ட்டு எல்லோ கார்டை காட்டுவார், அதுக்கப்புறம் ரெட் கார்டை காட்டி பிளேயரை வெளியே அனுப்பிடுவார். அந்த மாதிரி டக்குன்ற ஒரு முடிவை தானே டக்கென்று எடுக்கும், அதாவது விரைவில் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர் தான் யாரு, ரெஃபரி. அம்பையர் அவரும் தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம். ஆனால் அதுக்கு மாற்று கருத்தாக விளையாட்டு வீரர்கள் வேண்டுமென்றால் என்ன பண்ணலாம், அப்பீலுக்கு போகலாம். அவருக்கும் மேலே ஒரு அப்பீல் உண்டு, நடுநிலைமையாளர்கள் உண்டு, தேர்ட் அம்பையர். அதுதான் ரெஃபரி அண்டு அம்பையருக்குள்ள வித்தியாசங்கள். சரி, இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்ட் என்ன, எப்பொழுதுமே நீதிமான் யாருக்கும் ஒருதலை பட்சம் பாராமல் அனைவரிடத்திலும் சமமாக நடந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர் மட்டும்தான் நடுநிலையாளர்கள் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.